அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் சொரக்காய் அறுவடை தாங்க. சொரக்காய் பார்த்தீங்கன்னா இந்த தரையில் தான் போட்டு விட்ருங்க. ஒரு 4 செடி இருக்குங்க, 4 அல்லது 5 செடி இருக்கும். நல்லா பரவி, தோட்டம் முழுக்க பரவி நல்லா விளைஞ்சிருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி நல்லா விளைச்சல் கொடுக்கும்னு. அமோக விளைச்சல் பாருங்க. வீடியோக்குள்ளே போய் நம்ம சொரக்காய் அறுவடையை ஆரம்பிக்கலாம். ஏகப்பட்ட சொரக்காய் அறுவடை பண்ண போகிறோம். முதல்ல சொரக்காய் அறுவடை பாருங்க. சூப்பரான ஆர்கானிக் சொரக்காய் அறுவடை. திரும்புங்க இந்த பக்கம். ஓகே ஓகே, சூப்பரான ஆர்கானிக் சொரக்காய் அறுவடை. கீழே வைக்கிறீங்களா? கீழே வைக்கிறேன் நான். கீழே வச்சுட்டு மற்ற சொரக்காயும் அறுவடை பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுக்கணுமா? ஆமாம், கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்த சொரக்காய் அறுவடை சூப்பராக இருக்குது. அடுத்த சொரக்காய் அறுவடை அடுத்தது. இப்போ அறுவடை பண்ண சொரக்காய் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கிறேன். ஒரே இடத்துல தாங்க வைக்கலாமா? சொரக்காயும் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, செம்ம விளைச்சல். நம்ம தரை தோட்டத்தில் போட்டது, மாடி தோட்டத்தில் போட்டிருந்தா ஒரு 2-3 சொரக்காய் தான் காய்ச்சிருக்கோம். பாருங்கள், இப்போ நல்லா இங்கேயே இன்னும் 2 சொரக்காய் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இது எப்படிம்மா? இது பிஞ்ச அறுவடை. இந்த சொரக்காயும் அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அறுவடை பண்ணதுனால சொரக்காயெல்லாம் இப்படி வைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல ஒரே இடத்துல 3 சொரக்காய் சூப்பராக இருக்குது. சொரக்காய் அறுவடை. இங்கே 2-3 இருக்கு. வாங்க. நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஒரு சொரக்காயை வந்து விதைக்கி விடுங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த சொரக்காயை வந்து விதைக்கி விட்ருக்கேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய சொரக்காய் விதைக்கி. இப்போ நம்ம அடுத்த அறுவடையை பார்க்கலாம். கொஞ்சம் அந்த இலையை, முன்னாடி இருக்கிற இலையை விதைச்சி விடுங்க. சொரக்காய் வியூ ஆகணும். வியூ ஆகணுமா? முன்னாடி இருக்கிற இலையை தள்ளுங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் எனக்கு ஃப்ரண்ட்டு. உனக்கு ஃப்ரண்ட்லையா? குட். ஓகே. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சொரக்காய்? இது பாருங்கள், இது கொஞ்சம் பிஞ்சு தான். இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே இடத்துல 2 சொரக்காய். தூக்கி காமிச்சு வெட்டுங்க, தூக்கி பிடிச்சிட்டு வெட்டுங்க. இது பாருங்கள், 2 சொரக்காய் ஒரே இடத்துல தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த சொரக்காயை அறுவடை பண்ணிக்கலாம். என்ன ஒரே நேரத்தில் விளைஞ்சிருங்க. அதுதான் ஒரு பெரிய இது. பாருங்கள், சொரக்காய் அங்கே 2 சொரக்காய் இருக்குது. அங்கே அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க, கை நிறைய சொரக்காய். அப்படியே இங்கே வந்துடுறீங்களா? வரலாம், நீங்கள் இதை கட் பண்ணிட்டுருக்கீங்களா? இப்போ பாருங்கள், இது சூப்பரான சொரக்காய், ஆர்கானிக் சொரக்காய். அதோடைய இங்கே பாருங்கள், சூப்பரான சுரக்காய். மீண்டும் ஒரு சுரக்காய் ஒரே இடத்துல, மீண்டும் 2 சுரக்காய். இன்னும் பிஞ்சுகளும் நிறைய இருக்குங்க. பாருங்கள்,
இதை அறுவடை பண்ணிக்குவேன். சூப்பரான சுரக்காய் அறுவடை. ரொம்பவும் தூக்காது, கீழே கீழே உங்கள் இடுப்பளவு காமி. பாருங்க, மற்றும் ஒரு சுரக்காய் அறுவடை. இங்கே ஒரே இடத்துல 3 இருக்கு, அதே அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க, இதோ இருக்கு. கருப்பு பொருட்கள் எல்லாம் இங்கே பாருங்க. இதோட வேணும் அப்படின்னா ஆமாம், மேலேருந்து இங்கே பாருங்க, சுரக்காய் அமோக விளைச்சல், சரியான சுரக்காங்க. இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட கொடுத்தாச்சு. அப்படி இருந்து இவ்வளோ சுரக்காய் கிடச்சிருக்கு. இது என்ன செய்யணும்? கடையில் தாங்க போடணும். என்ன விலைக்கு எடுக்கிறாங்களோ. ஏற்கனவே எடுத்த இதே அளவுக்கு சுரக்காய் ஒரு 5-6 சுரக்காய் கொடுத்ததுக்கு 120 ரூபாயோ 140 ரூபாயோ கொடுத்தாங்க. என்ன பண்ணுறதுங்க, விவசாயம் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க. விவசாயம் பண்ணிவிட்டு அதை விளைவிச்சு அதுக்கு அந்த பொருளுக்கு நியாயமான ஒரு விலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க நம்ம நாட்டில். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.